ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழில் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி ஒன்று கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு பயன்படுத்துகிற எல்லாத்தோட லிங்க்கு, வீடியோஸோட லிங்க்கு, கைன்மாஸ்டரோட லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9 அப்படிங்கிற அந்த சைஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு கலர் மாதிரி ஒரு ஆப்ஷன், பெயிண்ட் டப்பா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த லேயரு. இதை கிளிக் பண்ணி நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் இப்படியும் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு மூளை கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆப்ஷனுங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிரும். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் அந்த இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ நீங்கள் இப்படி சாய்ச்சிட்டு இந்த இதில் வச்சு பாருங்கள். ஸோ அதோட இதுவும் உங்களோட இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ராப் பண்ணணும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா க்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கொயர் ஷேப் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பை வந்து எடுத்து தரும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் க்ராப் பண்ண இடத்துல நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அது வந்து வேறு இடத்துல அந்த லேயரை கிளிக் பண்ணிச்சு பார்த்தீங்களா இப்போ. ஸோ அது மாதிரி தான் கிளிக் ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணுங்கள். ஸோ க்ராப் பண்ணோன்னே இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணாமல் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம அந்த பிளாக்ல செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்ல போயிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அதுவே செட் ஆயிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ கிராப்பிங்கே மறுபடியும் வந்து போங்க. கிராப்பிங்கு போய்ட்டு மாஸ்க்கை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து போங்க. அதுக்கு போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, சதுரம் அந்த ஆப்ஷனை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதரை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வச்சுருங்க. 30 வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. ஸோ ஃபெதர் நமக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலர் ஃபில்டருக்குள்ளே வந்து போகலாம். ஸோ கலர் ஃபில்டரில் போய்ட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து ஒரு பார்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டரு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் போய் பார்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதான் 16:9 பார்டரு. ஸோ இதை நீங்கள் இப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபுல்லாக ஆக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆப்ஷன் கட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதுவே வந்து ஃபுல்லாயிரும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதில் இருக்க பிளாக் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன்று வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.